யோவானுடைய இன்னொரு செய்தியை முடித்து அதற்கு பின்பு பிற ஒரு செய்தியும் நான் தந்து முடிக்கிறேன். இப்போ பாருங்க, கோடாரியானது மரங்களின் வேரிலே வைக்கப்பட்டு இருக்கிறது, எப்போவா வெட்டப்படலாம். அதை தடுத்து கொண்டு இருக்கிறது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லிட்டார். தன்னையும் தாழ்த்துகிறார். எல்லாம் நம்ம பார்த்துட்டோம். இப்போ 17வது வசனத்தில் சொல்றார், லூக்கா 3:17, தூற்றுக்கூடை அவர் கையில் இருக்கிறது. யார் கையில்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கையில் தூற்றுக்கூடை அவர் கையில் இருக்கிறது. அவர் தமது களத்தை நன்றாய் விளக்கி பெருக்கி சுத்தம் செய்து, புரியுதா? கோதுமையை தமது களஞ்சியத்தில் சேர்ப்பார், பதரையோ அவியாத அக்கினியில் சுட்டரிப்பார் என்றான். வேறு அநேக புத்திமதியெல்லாம் சொன்னார் இருக்கு. தமது களஞ்சியத்தை அது சுத்தமா, அதுதான் அவர் சொன்னார். நான் போறேன், உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்துறேன், எந்த கோதுமையை எந்த இடத்துல வைக்கணும், எந்த மூட்டையை எங்க வைக்கணும், அங்க வைக்கணும், இங்க வைக்கணும், அப்படி சொல்லி ரேக்குகள் எல்லாம் ரெடி பண்ணிட்டு மறுபடியும் நான் வருவேன். சரியா? கோதுமையை தமது களஞ்சியத்தில் சேர்ப்பார், பதரையோ அவியாத அக்கினியிலே என்ன செய்வாரா? சுட்டாயிருப்பார். அந்த பதறு அப்படிங்கும் போது இங்க பார்த்தீங்கன்னா அந்த அங்கே கோதுமை சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? அங்கே நெல்லை நீங்கள் பாருங்க. நம்ம பகுதிகளில் நெல் போகிறது அல்லவா, நெல் நிறையா நெல் பார்க்குறோம் அல்லவா. அந்த நெல்லில் இந்த மணி, அதாவது நல்ல கதிர் இருக்குவாருங்க, உள்ள அரிசியெல்லாம் இருக்குவாருங்க. அது பால் உள்ள உருவாகி அந்த பால் அப்படியே உறைந்து அரிசியாகி அது என்ன செய்யும் அப்படின்னா அது அப்படியே தலை குனிஞ்சு நிற்கும். வாராள்கள்லாம் வரக்கூடியவர்கள்லாம் அந்த வயல் வகுப்பு இதில் போகும்போது எஜமான் போவார், வாங்க எஜமான், நீங்கள் இதெல்லாம் உரம் போட்டிய நாற்று நெத்திய நலமோ செஞ்சிய பாருங்க, வாங்க எஜமான் அப்படின்னு குனிஞ்சிக்கிட்டு நிற்கும். இந்த பதர் இருக்காது இருக்குது அங்கே கீழ்ப்படியாதது. இந்த களைகள் இது கூட சேர்ந்துக்கிட்டு கொண்டாட்டமாக வளர்ந்தது இருக்கும் பாருங்க, அது நட்டுக்கு பிடிக்கும். வாரியாங்க இது உரம் போட்டிக்கலாங்க, விதைச்சிக்கலாங்க. நீங்கள் சொன்ன உடனே நாங்கள் கேட்டுருவோமோ? இது நீங்கள் சொன்னால் உடனே நாங்கள் கேட்டுருவோமோ? நாங்கள் என்ன அப்படிப்பட்ட ஆளா? நாங்கள் சாதாரணமாளா? நீங்கள் பிரசங்கம் பண்ண உடனே கேட்போமோ? நாங்கள் சொல்கிறது நீ கேளையா அப்படின்னு சொல்லி நிமிர்ந்து நிற்கும். அதுதான் பதறு. ஆண்டவருக்கு விரோதமான சாட்சியாகவே வாழும். ஒரு நல்ல கிரியை ஒரு நாள் அதுகிட்ட இருக்காது. இப்போ இவ்வளவு அன்புள்ள தேவன், இவ்வளவு மகிமுள்ள தேவன் என்ன செய்கிறாரு? இவ்வளவு நாள் காத்து தெரிஞ்சார் அப்படின்னா அவர் அம்பட்டையும் சுருட்டி அறுத்து என்ன செஞ்சிருந்தாருன்னா, தேவதூரில் விட்டு கோதுமை மணியெல்லாம் தனியாக பிரிங்கப்பா, பிரிச்சாச்சு. பதரெல்லாம் தனியாக பிரிச்சாச்சு. இப்போ அந்த நிமிர்ந்து நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன், என்னை ஆட்ட முடியாது, என்னை அசைக்க முடியாது, என்னை ஒன்றுமே செய்ய முடியாது, நான் பல தவம் பெற்றவன், இதெல்லாம் இது பண்ணவேன், அப்படி பண்ணவேன், இப்படி பண்ணவேன் அப்படின்லாம் சொல்கிறாங்கல்ல. அதை என்ன செய்தாருன்னா அப்படியே சுட்டரிச்சிரு, அக்கினால சுட்டரிச்சு சுத்தம் பண்ணிடு அப்படிங்கிறாரு. இனி என்னுடைய களஞ்சியத்துக்குள்ள இப்படிப்பட்ட பதர்கள்லாம் வந்து இருக்கக்கூடாது அப்படிங்கிறாரு. இன்னைக்கு நான் சொல்கிறேன், சபைக்குள்ள நிறைய பதர்கள் இருக்கு. என்ன சொன்னாலும் கேட்காத பதர்கள் உட்கார்ந்து கொண்டுதான் இருக்கு. நான் சொன்னதை கேட்கலையே, கோயிலே கட்டியாச்சு, குளத்தை வெட்டியாச்சு, நட்டாச்சு, ஆறாவது எல்லா இடத்தையும் நான் சொன்னதை கேட்கலையே. என்னையா சொன்னீங்க? என்ன சொன்னீங்க? நீங்க சொல்றத கேட்கலையே. இல்லை நான் சொன்னதை கேட்கல அப்படி கடைசியில் சாகுற வரைக்கும் நான் சொன்னதை கேட்கலன்னே சொல்லி சில வச்சு தூக்கிடுவாங்க. மனசில் ஏதாவது ஒன்று நினைச்சு ஏதாவது ஒரு குறை சொல்லணும்ல, ஒரு இது வேணும்னா இதெல்லாம் பதறு. ஏதாவது ஒரு நான் சொல்ல என்னன்னா, யாரையும் தனிப்பட்ட முறையில் தாக்குறதுக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன். ஆனால் வசனத்தை தப்பா பேசினா ஜீவனே போனாலும் சரி போராடிக்கிட்டு தான் இருப்பேன். ஒரு கல்யாணத்துக்கு ஒருத்தர் போயிருக்கேன், அவன் எதுக்கு எடுத்தாலும் குறை சொல்லுவான். இப்போ ஒரு கோயிலில் ஒரு நிலை வச்சேன், அந்த நிலையை ஏன் இப்படி வைக்கணும், அதை இப்படி வச்சானே, அல்லது இப்படி வச்சானே, அதை அப்படி வச்சேன், சும்மா இருப்பாங்க. வச்சு முடிச்ச பிறகு வந்து எனக்கு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அதை சாப்பிடும்போது கிருன்னாங்க, அதை எப்படி கிருன்னு சொல்றது?
அது உருன்னு சொல்லணும் அப்படிம்பாங்க. இப்படி எதை எடுத்தாலும் ஒரு ஒரு குறை சொல்லக்கூடியவங்க இருப்பாங்க. கல்யாணத்துக்கு போயிருக்காங்க ஒரு 2 பேர், அதில் ஒருத்தன் எந்த குறையாவது சொல்லனா அவன் தூக்கமே வராது, வயிறு ஊதி வெடிச்சு செதுப்பிடுவான். அப்போ அவன் அப்படி போகும்போது எல்லாரும் சாப்பிட்டு பார்த்துருக்கான். என்னடா எந்த சாப்பிட்டாலும் குறை சொல்லக்கூடிய அளவில் இல்லாத அளவுக்கு இவ்வளவு நல்லா வச்சிருக்காரே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அல்லேலூயா சோத்திரம், நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு, சிறந்த விருந்துண்டு சியோன் மலையிலே, இந்த கல்யாண வீட்டிலே நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு சொல்ல சொல்ல இவனுக்கு வயிறு எரியுது. இந்த கொலை எது இந்த குறை சொல்றவனுக்கு இது என்னஞ்சிருக்கேன் ஒன்றும் சொல்ல முடியலன்னு பார்த்தா கடைசியில் இந்த உளுந்த வடையெல்லாம் வச்சுருப்பான். வடை பாயாசத்தோட சாப்பாடு போடுவாங்கல்ல உளுந்த வடை, அதை எடுத்து பார்த்துருக்கேன். எடுத்து பார்த்த உடனே பக்கத்தில் இருக்கணும்னு சுரண்டிக்கிட்டு, இங்கே வாரியா இந்த கல்யாண வீட்டுக்காரன் எவ்வளோ கஞ்ச பிரிசினாரியா இருக்கான் அப்படின்னு. இந்த உளுந்த வடைக்குள்ள இந்த ஓட்டையில் இருக்க மாவை வச்சு வேணையா கோட்டையாக கட்ட போறான். இந்த உளுந்த வடைக்குள்ள இருக்கிற மாவை எடுத்து, இந்த ஓட்டையில் இருக்க மாவை எடுத்து கோட்டையா கட்ட போறான். அப்படின்னு சொன்ன உடனே தான் இவனுக்கு ஏப்பம், இப்படி ஏப்பம் போய் வயிறெல்லாம் ஊதுனது எல்லாம் சரியாயிருக்கு. ஆகவே குறை சொல்லுகிறவன் சொல்லிக்கொண்டே தான் இருப்பான், பதறாக இருப்பான், அவன் தான் கம்பீரமா நிற்கிற மாதிரி இருப்பான். ஒரு நாள் அறுவடை நடைபெற போகிறது. இந்த நாளிலே உனக்கு என்ன பெருமை இருக்குங்கிறத திருந்து வீட்டில் போய் அழுது, ஆண்டவரை இப்படிப்பட்ட காரியத்திலாம் எனக்கு பெருமை வந்துடுது, நீ மணி ஆண்டவன் அழுது நீயும் மணியாக மாறு, தேவனுடைய களஞ்சத்திலே சேரு, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாராக, என்னையும் உன்னையும்.